நம்ம என்ன பண்ணுவோம், திக்னஸ் மட்டும் குறைப்போம். இப்போ ஒரு 30 mm இருக்குன்னா 25 mm சைடெல்லாம் மெயின்டைன் ஆகாது. திக்னஸ் ஃபுல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபேசிங் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபேசிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் சைஸ் இருக்கும். கேஸ்டிங் விட்டுருங்க. கேஸ்டிங் வந்து நான் எப்படின்னு இதை முடிக்கும்போது சொல்றேன். ஒரு பிளாக் ஃபுல்லா எடுக்கிற மாதிரி இருந்தா இது 600, இப்படி வந்து 200 அப்படி இருக்கு. ரெக்டாங்குலர் பிளாக். ரெக்டாங்குலர் பிளாக். சரிங்களா? இது ஃபுல்லா நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்ப இது எப்படி ஈஸியா ஃபேஸ் பண்றது? சைடெல்லாம் மெயின்டைன் பண்ணா திக்னஸ் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கட்டர் எடுக்கிறோம்? நான் இப்ப 40 டயாஃபேஸ் மில் எடுத்திருக்கேன். ஸோ பிளஞ்ச் பொசிஷன்றத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் மில்லிங்க்கு எல்லாம் எப்பவுமே நம்ம வந்து உள்ள கட்டரை வந்து இறக்க மாட்டோம். நல்லா என்ன பண்ணுவோம்னா வெளியில இருந்து. ஆமா. ஏன்னா வைப்ரேஷன் வரும் பெரிய கட்டர்ன்றனால நம்மளுக்கு. நான் என்ன பண்றேன், வெளியே தள்ளி இறக்குறேன் அப்படின்றப்போ இந்த கார்னர்ல இருந்து கட்டரோட பாதியை தாண்டி வெளியே இறக்குறேன் ஆனந்த் ப்ரோ. அப்ப கட்டரை தாண்டி நான் வெளியே இறக்குறேன்னும் போது எனக்கு வந்து இப்ப கட்டர் வந்து 40 mm. அப்ப அதோட பாதியை விட அதிகமா நான் வெளியே தள்ளி இறக்குறேன். அப்ப அதை விட ஒரு 35, அப்போ 30 mm தள்ளி இறக்குறேன். X-30. அதுக்கப்புறம் இந்த 30 பிரிச்சறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் ஓவர்னா என்ன, நம்ம ஒரு பாஸ் எடுத்துட்டு அடுத்த பாஸ்க்கு எவ்வளவு நகுத்துறோம் அப்படின்றது ஸ்டெப் ஓவர். அப்போ X-30 பிளஸ் கட்டரோட டயாமீட்டர் 40 போது 70ல ப்ரோ வரும். இல்ல. இப்போ X-30னும் போது X-30லயே நிப்பாட்டினா போதும். என்னன்னா இப்ப X0ன்னு கொடுத்தா கட்டர் இந்த பக்க பாதி அந்த பக்க பாதி இருக்குமா? ஓகே புரியுது. அப்போ பாதிக்கு மேல வரும்போதே நம்மளுக்கு என்ன ஆயிடும், கிளியர் ஆயிடும். ஓகே தள்ளி தான் கட்டரோட டயாமீட்டர்ல பாதி வந்து 20 தான் வருது. ஓகே. ஆமா. இன்கேஸ் காஸ்டிங் ஒரு முன்ன பின்ன 5 mm வருதுன்னா நீங்க இன்னொரு 40 50 கூட வச்சுக்கலாம். உங்க விருப்பம் தான் எக்ஸ்ல. ஓகே ப்ரோ. அடுத்து ஒய்ல வந்து ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் ஓவர்ன்றத முதல்ல எவ்வளவுன்னு எடுக்கிறோம். ஸ்டெப் ஓவர்னா ஒரு பாஸ் எடுத்துட்டு எவ்வளவு தள்ளி அடுத்த பாஸ் எடுக்கணும்ன்றது. 40 mm கட்டுறேன், நான் 30 mm கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்த போறேன். ஒரு பாஸ்க்கு அடுத்த பாஸ்க்கு 80%. ஓகே ப்ரோ. அப்போ இந்த 30 எடுத்துட்டு முதல்ல இந்த ஸ்டெப் ஓவர் வேல்யூவா பிரிக்கிறோம். 30, 60, 90, 120, 150, 180, 210. அந்த ஜாப் 200 இருக்கு. அப்ப 210 வரைக்கும் என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். புரிஞ்சுங்களா? இப்ப நான் 30ல ஒரு கட்டரை ஓட்டுனேன்னு வைங்களேன். அந்த 30ல ஓட்டும் போது கட்டர் மேல பாதி இருக்கும், கீழே பாதி இருக்கும். அப்போ இப்போ 40 mm கட்டர்னா மேல எவ்வளவு எடுக்கும், 20 எடுக்கும். கீழே எவ்வளவு இருக்கும், 20 எடுக்கும். அப்ப 30ல வரும்போது 20 எடுத்தா மிச்ச 10 என்ன ஆகாது, எடுக்காது நம்மளுக்கு. எடுக்காது. அப்போ நான் 30ல ஓட்டக்கூடாது. பிரிச்சது என்னமோ 30, 60 தான். 0க்கும் 30க்கும் நடுவுல ஓட்டணும். அப்போ 0க்கும் 30க்கும் 15. திருப்பி 30க்கும் 60க்கும் 45. அப்படின்னா இந்த 15 கூட இன்னொரு 30 சேர்த்திக்கிறோம். 45, 75, 105, 135, 165, 195. இந்த 15 ஸ்டார்டிங்ல வந்து 5 mm வெளியில போற மாதிரி. ஆமா. ஏன்னா ஃபேஸ் மில்ல வந்து ரொம்ப கிளியரன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுத்திருப்பாங்க இன்சர்ட்ல, வைப்பிங் இன்சர்ட்ன்றதுனால. நம்ம அதனால நல்லாவே வெளியே வைக்கணும். அப்பதான் சிப் ஃப்ளோவும் நல்லா இருக்கும், நல்லா கட்டும் எடுக்கும். ஏன்னா நமக்கு சைடு மெயின்டைன் பண்ண வேண்டாம்ன்றதுனால பிரச்சனை இல்லை. ஓகே. அப்போ நான் இங்க 15ல ஓட்டுறேன். அப்போ 30 வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடும்னா எடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆபரேஷனை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் நேம். ஆமா. அப்புறம் ஹோம் பொசிஷன் கொடுக்குறோம், டூல் மாத்துறோம், G54, G43, H1, Z5 கொடுக்குறோம். டெப்த் வந்து வெளியில தான் பிளஞ்ச் பண்றதுனால ரேபிட்லயே கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. கொடுத்துட்டு நான் எங்க இறக்குறேன், X-30, Y15 இந்த இடத்துல இறக்குறேன். இப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா ரைட் சைடு போகணும். ஸோ எக்ஸ்ல எவ்வளவு தள்ளி நிப்பாட்டினேன், 30 mm. ஸோ 600 கூட ரைட் சைடு போகும்போது X630. இங்க இருந்து என்ன X630 கொடுத்தா கரெக்டா இங்க போயிடுமா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி வெளியில அடுத்து Y45. அடுத்து Y45 மேல போறோம். அப்படியே லெஃப்ட் வரோம், X-30. அப்புறம் திருப்பி Y வந்து நார்மல் 75, X வந்து 630.
அடுத்து y105 x minus 30. அடுத்து y வந்து 135 x 630. அடுத்து 165 x minus 30. அடுத்து y 195 x 630. புரிஞ்சா? புரியுது ப்ரோ. இங்க முடிஞ்சாலும் திருப்பி நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும் ப்ரோ. அதனால y210 இன்னொரு டம்மி பாஸ் போய் y195 எல்லாம் எடுத்துருச்சு. இருந்தாலும் y210 போய் x minus 30 லெஃப்ட் கொண்டு வந்து y வந்து 15ல கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டுறோம். இங்க பாருங்க. இதோட முடிஞ்சாலுமே y210 போறோம், x minus 30 போய் y15 எங்க ஆரம்பிச்சோமோ x minus 30 y15ல கொண்டு வந்து முடிக்கிறோம். புரிஞ்சுங்களா? எதுக்காக இந்த பாஸ் யூஸ் இல்லையா, நம்ம அடுத்து வர டாபிக்ல வந்து இதுதான் இப்படிதான் எடுத்துக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸா வந்து இது ஜெட்டை வந்து ரேபிட்ல எடுத்து குரோம் போஸ்டர் கொண்டு வராம ஃபீட் ரேட்லயே கொண்டு வரீங்க. ஆமா, இது வந்து வெளியில இறங்குறதுனால நம்ம ரேபிட்ல பிளஞ்ச் பண்ணிட்டு கட்டிங் வந்து ஃபீட் ரேட்ல போட்டுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிக்சர் இருக்கு, ரொம்ப க்ளோஸா ரேபிட்ல எல்லாம் போக முடியாது, கொஞ்சம் சேஃப்டியாவே இருக்கணும்னா நீங்க G01 கொடுத்துட்டு கூட டெப்த் பிளஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீடு மட்டும் கொஞ்சம் அதிகமா என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 800 into 400 யூசிங் 60 டயாகட்டர் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது வந்து ஃபேசிங் எக்ஸசைஸ். அதே மாதிரி 900 into 350 32 டயாகட்டர். அதே மாதிரி 1000 into 400 50 டயாகட்டர். ஸோ உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இந்த 3 எக்ஸசைஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்டிங் இருக்கிற அந்த எக்ஸசைஸும் என்ன பண்ணிருங்க போட்டுருங்க. சரிங்களா? ஓகே ஓகே போட்டுருங்க. ஃப்ரீ ஆயிட்டு போட்டுட்டு அனுப்பி விட்டுருங்க. இருங்க ஒரே நிமிஷம். அந்த கேஸ்டிங் ஜாப் வரும்ல நம்மளுக்கு, கேஸ்டிங் ஜாப் எப்படி அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஜிங் ஜாப்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இப்போ கேஸ்டிங்கா வருது. இப்போ கேஸ்டிங்கா வரும்போது நம்மளுக்கு வந்து ஷேப்பே வந்து அது மாதிரியே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா சைடு ஆமா எக்ஸகன்னா எக்ஸகனாவே இருக்கும். இப்ப நம்ம அதை எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் வருது ப்ரோ. இப்போ இந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இங்க ஆரம்பிச்சு இது வந்து ஒரு ஃபுல் டயாமீட்டர் தான். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஃபேஸ் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த சென்டர்ல இருந்து இது வந்து ஒரு ரவுண்டு. சரிங்களா? இது வந்து ஒரு ரவுண்டு. இந்த ரவுண்டுக்கு வெளியே நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்க வேண்டியதான். அப்படின்னா கட்டர் வந்து கரெக்டா எங்க இறங்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 60 டயா கட்டர் எடுக்கிறேன்னா கட்டர் வந்து இங்க வெளியே பிளஞ்ச் பண்ணிடணும். கட்டரை இங்க எடுத்துட்டு போய் இப்படியே வெளியே சுத்த வேண்டியது. புரிஞ்சா? G02 I கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? ரொட்டேட் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம். அப்புறம் இந்த இடம் உள்ள மூவ் பண்ணிட்டு ஒரு இன்னொரு பாஸ். ஆமா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்தாலும் ஷேப்பு நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே ப்ரோக்ராம் போடணும். ஏன்னா ஃபேசிங் இது வந்து பிளாக்குக்கு ஓகே. இது வந்து இப்போ நம்ம கரெக்டா ஒரு ஏரியா எடுக்கணும்னா அந்த இடத்துக்கெல்லாம் பிளாக் டைப்ல போட முடியாது. ஸோ நம்ம வந்து எது நம்மளுக்கு ஆப்டா இருக்குமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் போடணும்.
ஓகே, ஓகே. ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆமா. சேம் நம்ம G01, G02, G03 அந்த மாரி வரும். ஆர்க் வரலாம். G48, 42 ஓகே. வரும். அதே மாரி G02 ஐ குடுத்து சர்க்கிள் குடுத்து ப்ரோகிராம் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இருக்கு. பிரவுன் டோர் ஓகே. காஸ்டிங் இருக்குன்னா, ஐ குடுத்துட்டு நம்ம ப்ரோகிராம் பண்ணிக்கலாம். இறக்கும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் ம். வெளிய தள்ளி இறக்கிக்கணும். ஆமாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இத வந்து போட்டுருங்க. இத போட்டுட்டு அந்த பெண்டிங் இருக்கிற எக்சர்சைஸ் இன்னைக்கு முடிச்சுருங்க. அப்புறம் நம்ம பேரலா ம். நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே, ஓகே. ஓகே.